வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பெப்பர் தூள் எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணலாம், அதை எப்படி ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எப்பவுமே நம்ம கடையில் தானே வாங்குகிறோம். நம்ம நார்மலாக பெப்பர் எவ்வளோ வாங்குகிறோமோ அதை விட டபுள் ரேட் தான் பெப்பர் தூள் விற்கிது. அதாவது மிளகு தூள் டபுளாக தான் விற்கிது. ஸோ அதை நம்ம எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு மிளகு வாங்கிக்கோங்க, லூஸில் வாங்கிக்கோங்க. இப்போ நிறைய பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லலாம் லூஸில் விற்கிது. ஸோ அந்த மாதிரி அது வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நான் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அதுவே நமக்கு ரொம்ப நாள் வரும். ஸோ ஒரு டம்ளர் மிளகை எடுத்து அதை ஒரு நல்ல பிளேட்டில் கொட்டிட்டு, அதில் ஏதாவது தூசி அந்த மாதிரி இருக்கா, தூசி கல் அதெல்லாம் இருந்தால் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, நான் க்ளீன் பண்ணியிருப்பேன். அதில் இந்த சின்ன சின்ன குச்சிலாம் இருக்கும். இந்த மிளகு இருக்குது இல்லைங்களா, அதோட காம்பு அந்த மாதிரி சின்ன சின்ன குச்சி, ஏதாவது கல் தூசி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி நல்லா புடச்சி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கடாய் வச்சுட்டு, அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அந்த மிளகு எடுத்து அதில் கொட்டிட்டு அதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மெல் வரும். நைஸாக அந்த மிளகு ஸ்மெல் வரும்போது நம்ம இறக்கிடலாம். கையில் எடுத்து பார்த்திங்கனாவே இந்த மாதிரி கரகரன்னு இந்த ஸ்மெல் அந்த நொறுங்கிறது கரகரன்னு வரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லும் லைட்டாக நமக்கு கொஞ்சம் வரும். அதை வச்சு நம்ம அது கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்துடுச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் கையில் இப்படி நசுக்கி பார்க்குறேன் பாருங்கள், எப்படி அது கரகரன்னு சவுண்டு வருது, அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா அதை வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் விட்டு அரைங்க. ஒரேடியாக சுற்றிட்டே இருக்கக்கூடாது, அது ஹீட் ஆகிடும். கொஞ்சம் விட்டு அரைச்சிங்கன்னா அது இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, நைஸாக பவுடராக வந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். அது ரொம்ப நாள் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு டம்ளர் தான் போட்டேன், இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு எனக்கு. இதுவே வந்துடும், ரொம்ப நாள் வரைக்கும் வரும். 2-3 மந்த்ஸ் இருக்குது, 2 மந்த்ஸ் வரைக்கும் அது வரும். அதுக்கு மேலே தான் வரும். அவ்வளோதான். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய ரெசிபிஸும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ செக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.